முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தி வரும் விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 32 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் 25,006 விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கப்பட்டு அவை தற்போது இனப்பெருக்கம் மூலம் 1,24,000 பெருகியுள்ளன. இத்திட்டத்தினால் பயனடைந்தவர்கள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களின் குறிப்பாக கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அவரது சீரிய சிந்தனையில் உதித்த ஏழை எளியோருக்கு விலையில்லா ஆடுகள் மற்றும் கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு பயனாளிக்கும் தலா 4 வீதம் 25,006 விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கப்பட்டுள்ளது. 32 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்ட இந்த விலையில்லா வெள்ளாடுகள் தற்போது 1,24,000 பெருகியுள்ளன. மேலும் விலையில்லா ஆடுகளுக்கு அந்தந்த பகுதி கால்நடை மருத்துவர்கள் மூலம் தேவையான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர். எனக்கு அம்மா அவங்க 4 ஆடு கொடுத்தாங்க. 4 ஆடு எனக்கு இப்போ 2 ஆடு குட்டி போட்டிருக்கு. அந்த 4 ஆட்டு மூலிமா நான் 40 ஆடு ஆக்குவேன். அது மூலிமா என் வாழ்வாதாரத்தில் உயர்ந்து காட்டுவேன். அம்மா ஆடு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அம்மா 4 ஆடு கொடுத்தாங்க. அதை வச்சு எங்கள் பசங்களை படிக்க வைக்குவேன். எங்கள் வீட்டு செலவுக்கு பார்க்குவேன். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி.